حي على الفلاح. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن الناس من يشتري لهو الحديث ليضل عن سبيل الله بغير علم ويتخذوها هزوا أولئك لهم عذاب مهين. صدق الله العليم. وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم إنما بعثت لأكسر المزامير أو كما قال عليه الصلاة والسلام. அருமையான அல்லாஹ் நடிகார்களே, ஹாஃபிஸா அவங்க உதாரணத்து ஓதுனாங்க. 17வது தராவில ஒரு ஆயத்து ஓதுனாங்க. அந்த ஆயத்து ரொம்பவும் முக்கியமானதாக இருப்பதன் காரணமாக அந்த ஆயத்து இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு நம்ம சிறிது அந்த ஆயத்தை பற்றி சிறிது சொல்வதற்கு முயற்சி செய்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சூரத்து லுக்மான்ல அல்லாஹ் தஆலா இவ்வாறாக சொல்றான், وَمِنَ النَّاسِ مَن يَشْتَرِي لَهْوَ الْحَدِيثِ لِيُضِلَّ عَن سَبِيلِ اللَّهِ. மக்கள்ல சில பேர் வீணான பேச்சுகளை என்ன பண்றாங்க அப்படின்னா, வீணான பேச்சுகளின் மூலமாக இந்த மாதிரி வீணான பேச்சுகளை விலைக்கு வாங்கி கொள்றாங்க. காரணம் எதற்காக அப்படின்னா, யுதில்ல அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மக்களை திசை திருப்புவதற்காக, மக்களை வெளியெடுப்பதற்காக, பிகைரி இல்மி, எந்த ஒரு அறிவும் இல்லாம, இன்னும் இத்தஹிதுஹா வ யத்தஹிதுஹா ஹுஸ்வா, இன்னும் வீணான விஷயங்களை அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு விளையாட்டாக, ஒரு கேளிக்கையாக எடுத்துக்கொள்றாங்க. உலாயிக லஹும் அஸாபும் முஹீன், நிச்சயமாக அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நோவினை தரக்கூடிய வேதனை அல்லாஹ் தஆலா வச்சிருக்கான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால நபுவத்துடைய பணி செஞ்சு கொண்டிருந்த சமயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால மக்கள்கிட்ட குர்ஆனுடைய பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தாங்க. அந்த சமயத்துல நபர் இப்னு ஹாரிஸ்னு ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, மக்காவுடைய காஃபிர், அவர் ஈமான் ஏற்றுக்கொள்ளல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, பல நாடுகளுக்கு பயணம் செஞ்சு வியாபாரம் செய்யக்கூடியவர். அந்த மாதிரி அவரு ஹபஷா நாட்டுக்கு பயணம் செஞ்சு அங்க வியாபாரம் செஞ்சு அங்கிருந்து ஒரு அடிமை பெண்ணை கூட்டிட்டு வர்றார். அந்த அடிமை பெண் யார் அப்படின்னா, நல்லா இசை பாடக்கூடிய ஒரு அடிமை பெண், பாட்டு பாடக்கூடிய ஒரு அடிமை பெண். அந்த அடிமை பெண்ணை கூட்டிட்டு வந்து மக்காவாசிகள் இந்த மாதிரி அறிமுகப்படுத்தி இருக்கிறாரு. நீங்க எல்லாம் முகமதுடைய குர்ஆனை கேட்டுட்டு இருக்கிறீங்க. அந்த முகமதுடைய குர்ஆனின் மூலமாக உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் ஏற்படக்கூட கிடையாது. மாறாக இந்த பாருங்க, ஒரு அடிமை பெண்ணை வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இந்த அடிமை பெண்ணை பாருங்க அழகாக பாட்டு பாடக்கூடியவங்க. இந்த அடிமை பெண்ணோட நீங்க பாட்டு அதிகமாக பாட்டுலாம் கேட்கலாம். இந்த அடிமை பெண்ணை ரொம்ப அழகாக பாடுவார், ரம்மியமாக பாட்டு பாடுவா அப்படின்னு சொல்லி அந்த நபர் இப்னு ஹாரிஸ் இருக்காரு, என்ன பண்ணாரு அப்படின்னா, அவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை விட்டும் அவனுடைய பிரச்சாரத்தை விட்டும் குர்ஆனை விட்டும் திசை திருப்பதற்காக இன்னொரு அடிமை பெண்ணை வாங்கிட்டு வரார். இதற்காக அல்லாஹ் தஆலா ஒரு ஆயத்து இருக்கிறான். அதுதான் இந்த ஆயத்து, ஓதப்பட்ட ஆயத்து. மக்கள் சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பாதையை விட்டும் அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய நேரடி காட்டுதலை விட்டும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை விட்டும் திசை திருப்புவதற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா, வேறொரு விஷயத்தை கொண்டு வராங்க, வீணான விஷயத்தை கொண்டு வராங்க. நிச்சயமாக அந்த மாதிரி செய்பவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நோவினை தரக்கூடிய வேதனை வச்சிருக்கான்னு சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். உலமாக்கள் இந்த தஃப்சீர், இந்த ஆயத்துடைய தஃப்சீரை வச்சு சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல எதை சொல்லியிருக்கான் அப்படின்னா, இசையை பத்தி சொல்லியிருக்கிறான். பாருங்க, இசை இருக்குது, நிச்சயமாக மனிதனருக்கு குர்ஆனை விட்டும் அல்லாஹ்வுடைய நேர்வழி காட்டுதலை விட்டும் சுன்னத்தை விட்டும் மனிதனை திசை திருப்பக்கூடியதாக இருக்கு. இதன் காரணமாக அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல அவ்வளவு கடுமையாக சொல்லியிருக்கிறான் இசையை பத்தி. உலமாக்கள், பல சஹாபாக்கள், எல்லா சஹாபாக்களும் சரி, எல்லா தாபீன்களும் சரி, இந்த ஆயத்துக்கு தஃப்சீராக இசை மட்டும்தான் சொல்லியிருக்கிறான். பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தில் லஹுவல் ஹதீஸ்னு சொல்றான். லஹு அப்படின்னு எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, மனிதனை அவனுடைய அவசியமான காரியங்கள் இருக்கும், உலக விஷயமாக இருக்கலாம், உலகத்துடைய அவசியமான காரியமாக இருக்கலாம், தீனுடைய அவசியமான காரியங்கள், தொழுகைகள், நோன்பு இருக்குது, இது போன்ற அவசியமான காரியங்களை விட்டு அவனை பொழுதுபோக்கின் பால் திருப்பக்கூடியது எல்லாமே லஹு. எல்லாமே லகுவாக இருக்கும். அது என்ன வேணா எடுத்துக்கொள்ளலாம், அது எல்லாமே லகுவாக இருக்குன்னு சொல்லி உலமாக்கள் சொல்றாங்க. இன்னைக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சுருக்கமாக உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, டைம் பாஸ் அப்படிங்கிறாங்க இல்லைங்களா. இந்த டைம் பாஸுக்கு டிவியில் எத்தனை நிகழ்ச்சிகள் போடுறாங்க. பெண்கள் எடுத்துக்கொண்டோம்னா சீரியல் பார்க்குறாங்க,
வாலிபர்கள் எடுத்துக்கொண்டோம்னா பிக் பாஸ் அதுன்னு சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி டைம் பாஸுக்காக எத்தனை நிகழ்ச்சிகள் எத்தனமா ஆகுதோ அது எல்லாமே லகு, அது எல்லாமே இந்த ஆயுதத்தில் கட்டுப்படும். இந்த லகு யாரெல்லாம் இந்த டைம் பாஸுக்காக எல்லாமே செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நோய் தரக்கூடிய வேதனைகள் இருக்குது. எங்கள் உஸ்தாத் அவங்க சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் இருக்காரு நிச்சயமா வந்து ஒரு போர் அடிக்குதுன்னு சொல்லவே மாட்டார். இன்னைக்கு பாருங்க சர்வசாதாரணமாக எல்லாருமே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். போர் அடிக்குதுங்க, டைம் பாஸே ஆக மாட்டேங்குதுங்க. என்டர்டைன்மெண்ட்டுங்கிற உலகத்துல எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். நாங்கள் எல்லாமே என்டர்டைன்மெண்ட்டுக்காக எல்லா உள்ளமும் லயிக்கப்பட்டு எல்லா தரப்பினர்களும் சரி, ஒரு பெண்களாக இருந்தாலும் சரி, வயோதிகராக இருந்தாலும் சரி, வாலிபராக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு என்டர்டைன்மெண்ட் உலகத்தினுடைய மோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு. அதுதான் அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். அந்த என்டர்டைன்மெண்ட் தான் லஹுவல் ஹதீஸ், வீணான விஷயங்கள். இந்த வீணான விஷயம் எதன் மூலமாக ஏற்படுது அப்படின்னா சொல்றாங்க உலமாக்கள் 3 காரியங்கள் சொல்றாங்க. இந்த வீணான விஷயத்தின் மூலமாக முதலாவதாக மார்க்கத்தில் குழப்பம் ஏற்படும், மற்றவர்களுக்கும் குழப்பம் ஏற்படும். வீணான விஷயம் நம்ம ஈடுபடுத்தின் காரணமாக முதலாவது மார்க்கத்துல குழப்பம் ஏற்படுது. மார்க்கத்துல ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக மார்க்கத்துல நம்ம திணிக்கிறது. இப்ப வீணான விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கிறோம், அதை மார்க்கத்துல அப்படியே திணிக்கிறது. இதுக்கு பேர் தான் பிதாத், இதுக்கு பேர் தான் என்னங்க அனாச்சாரங்கள். இன்னைக்கு பாருங்க எத்தனையோ அனாச்சாரங்கள் குமிஞ்சிருக்குது. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வீணான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்துவதன் மூலமாக அதை அப்படியே மார்க்கத்தில் இணைச்சிட்டாங்க. இரண்டாவது, மற்றவர்களுக்கு அதன் மூலமாக நோவினை ஏற்படுது, மற்றவர்களுக்கு அதன் மூலமாக குழப்பங்கள் ஏற்படுது. இது இருக்குதே மிகப்பெரிய ஒரு பாவமாக இருக்குது. முதலாவது மார்க்கத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தினா அது குஃப்ர். இரண்டாவது, மற்ற மனிதனுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க, அது மிகப்பெரிய பாவமாக இருக்குது. இதன் காரணமாக சொல்றாங்க வீணான விஷயத்தில் ஈடுபடுவது ஹராமாக இருக்குது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அது சில விஷயங்கள் என்ன பண்ணாலும் குஃப்ராக இருக்காது. இரண்டாவது சில விஷயங்கள் வீணான விஷயங்கள் இருக்கு, அது மார்க்கத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தாது. மாறாக என்ன ஏற்படுத்தும் அப்படின்னா அது பாவத்தை ஏற்படுத்தும். ஹராமான விஷயங்கள் செய்வதற்காக மக்களை தூண்டும், பாவமான விஷயங்கள் ஏற்படுத்தும். இன்னைக்கு நம்ம உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வாலிபர்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க, எல்லாமே போன்ல எதை பார்க்குறாங்களோ அதை தன்னோட வாழ்க்கையாக மாற்றிக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த ஸ்கிரீன்ல எதை பார்க்குறாங்களோ அதே போன்று நானும் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இதன் மூலமாக தான் எத்தனையோ பேர் அதனுடைய பெற்றோரை சொல் பேச்சை கேட்பது கிடையாது. எத்தனையோ பேர் ஒரு மரியாதை இன்மையான வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது ஹராமில் கொண்டு போய் சேர்த்து. மூன்றாவதாக பார்த்தோம் அப்படின்னா அது மக்ரூஹாக இருக்கும், பாவமாக இருக்காது, அது ஒழுங்கீனமான செயலாக இருக்கும், மக்ரூஹாக இருக்கும். இது எல்லாமே வீணான விஷயங்கள் ஈடுபடுதுன்னு சொல்லி உலமாக்கள் அவங்க சொல்றாங்க. அருமையான அல்லாஹ்வுடையார்களே, நாம முழுமையாக இந்த வீணான விஷயங்களை தவிர்த்து இருக்கும். அப்பதான் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இபாதத்துல ஒரு லைஃப் கிடைக்கும். நம்ம இபாதத் செஞ்சாலும் நம்ம இபாதத்துல ஒரு ஆர்வம் ஏற்படும். அந்த இபாதத் உதாரணத்துக்கு பாருங்களேன், குரான் ஓத எடுத்து உட்காரணும். குரான் ஓத உட்காரப்ப அந்த குரான் நம்ம என்னங்க நம்மளால எவ்வளவு முடியுதோ, நம்ம ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓத சக்தி பெறுது அப்படின்னா நம்ம ஒரு ஜுசு ஓதி முடிச்சாலும் இன்னொரு ஜுசு ஓத இருக்கிறனா நம்ம ஆர்வம் ஏற்படும். இதுதான் என்னங்க அவங்க வணக்கத்தின் மீதமான லைஃப். நம்ம 20 ரக்காய் தொழுகிறோமே, 20 ரக்காய் தொழுது நம்மளுக்கு என்னது அப்படின்னா நம்ம 20 ரக்காய் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுதா இல்லைங்களா? இதுதான் இபாதத்துக்கு லைஃப். பாருங்க, ஒரு சஹாபி என்ன பண்றாங்க, ஒரு சமயத்துல நோம்பு வச்சு என்ன பண்றாங்க, நோம்பு காலத்துல ரமலான் மாதத்துல நின்றுக்குங்க தொழுகைக்காக நிக்கிறான். ரொம்ப ரொம்ப கடுமையான வெயில் காலம். அந்த காலத்துல முனாஃபிக்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல் சஃபர் எடுத்து தொழுவான். முனாஃபிகள் ஃபஜ்ர் இஷாலாம் தொழுவ வரமாட்டாங்க, அதான் முனாஃபிக்குடைய அடையாளம். மற்ற வக்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முதல் சஃபர் தொழுவான். நபிசல்லாஹு மட்டும் தெரியும் இவங்களா முனாஃபிக்குன்னு தெரியும். அப்ப அந்த சஹாபி நின்று தொழுதுட்டு இருக்கிறாரு. அந்த சஹாபிக்கு பாருங்க எவ்வளோ அவர்னால நிக்க கூட முடியல. ஆனா அவர் பக்கத்துல பார்க்கறாரு, ஒரு முனாஃபிக் தொழுதுட்டு இருக்கிறான். ஒரு முனாஃபிக் தொழுதுட்டு இருக்கப்போ அவர் நினைக்கிறாரு, ஒரு முனாஃபிக்கு தொழுதுட்டு இருக்கிறான், நான் எப்படி உட்கார தொழுகை இல்லாம இருக்குன்னு தொழுகிறாரு. தொழுகின மயக்கம் மட்டும் விழுந்துடுறான். இதான் பாருங்க சஹாபாக்குடைய நிலைமை. இன்னைக்கு பாருங்க, நான் ஒரு தவறாக எடுத்துக்கொள்ள வேணாம், ஒரு ஃபஜ்ர்லயோ ஒரு இஷாலையோ நம்ம நீண்ட ஆயிட்டு ஓதிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நீட்டி தொழுவிக்கிறாரு, அது ரொம்ப சுருக்கி தொழுவிக்கலாமே, சுருக்கி தொழுவி வச்சா லேட்டா வரவங்க எதுக்கு சீக்கிரம் தொழுவி வச்சீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. பாருங்க எப்படி ஒரு நிலைமை. யாருமே நல்லா முடியாதவர்களே, இது காரணம் என்ன அப்படின்னா நான் என்னுடைய நேரத்தை வீணான விஷயத்துல ஈடுபடுத்தின காரணமாக இபாதத்தை ஒரு லைஃப் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு இஸ்திக்ஃபார் செய்யறேன், அந்த இஸ்திக்ஃபார் மூலமாக என்னது அப்படின்னா ஒரு லைஃப் கிடைக்க மாட்டேங்குது. இன்னொன்று இபாதத் லைஃப் கிடைக்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னா அது வணக்கம் இல்லாமல் வழக்கமாக மாறிடுது. உதாரணமாக அஸ்தோஃபுல்லா ஓதிட்டு இருக்கேன் அப்படின்னா அது அஸ்தோஃபுல்லா அப்படியே ஓதிக்கிட்டே இருக்கிறேன், அது எதுக்கு ஓதுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு வழக்கமாக மாறிடுது, அன்றாட ஒரு வழக்கமாக மாறிடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது வணக்கம். இதெல்லாம் இதன் மூலமாக ஏற்படுத்துனா ஒரு வீணான விஷயங்கள் மூலமாக அது ஏற்படுது. வல்ல ரஹ்மான் நம்ம அதை விட்டு முழுமையாக பாதுகாக்கணும். பாருங்க, இன்னைக்கு வீணான விஷயம் எது சொல்லப்படுது அப்படின்னா இசையாக தான் இருக்குது.
இன்னைக்கு இசையின் மூலமாக தான் மனிதனுடைய சிந்தனைகள் இங்க திருப்பப்படுது. மனிதனுடைய சிந்தனை ரீதியாக எல்லாமே எல்லாமே அவனுக்கு ஏற்படுது. நபிசுல்லாஹ் சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து லியுகஸ்ஸிரல் மஸாமீர், நான் அனுப்பப்பட்டது எல்லாமே இசைக்கருவிகளை உடற்கரிப்பதற்காக தான் அனுப்பப்பட்டிருக்கு நபிசுல்லாஹ் சொன்னாங்க. ஆக பாருங்க, முதலாவது விஷயம் இசை தான் மனிதனை அதிகமான வீணான விஷயங்கள் ஈடுபடுத்துது. இரண்டாவது விளையாட்டிலேயே இஸ்லாம் கூறியிருக்குது எதை விளையாடணும் எதை விளையாடக்கூடாது. இந்த விளையாட்டின் மூலமாகவும் மனிதனுடைய அதிகமான நேரங்கள் வீணாக கழியுது. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, 3 விஷயங்கள் தான் விளையாடுவதற்கு கூடும். முதலாவது அம்பு எய்து விளையாடுவதற்கு கூடும். இரண்டாவது என்ன அப்படின்னா குதிரை சவாரி என்பது கூடும். மூன்றாவது ஒரு கணவன் தன்னுடைய மனைவி இடத்துல விளையாடுவது கூடும். இந்த 3 மட்டும்தான் ஷரியத்துல இருக்கிறாங்க விளையாடுவது கூடும். மற்றொரு ஹதீஸ் சொன்னாங்க, ஆண்களுக்கு சிறந்த விளையாட்டு என்ன அப்படின்னா ஹைருல் லஹ்வில் முஃமினி அஸ்ஸிபாஹா, ஒரு ஆணுக்கு சிறந்த விளையாட்டு என்ன அப்படின்னா நீச்சல் விளையாடலாம். அதே போன்று ஒரு பெண்ணுக்கு ஹைருல் லஹ்வில் மர்ஹதி அல் மஹ்ஸல், அதாவது ஒரு பெண்ணுக்கு சிறந்த விளையாட்டு ஒரு சிறந்த பொழுதுபோக்கு அப்படின்னு சொன்னா அப்படின்னா டெய்லரிங் பண்றது. அதுல பெண்களுக்கு நூல் தரிப்பதுன்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா, டெய்லரிங் பண்றது பெண்களுக்கு சிறந்ததாக சொன்னாங்க. பாருங்க, இது மட்டும்தான் அனுமதிக்கப்பட்டது. சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா, மனிதனுக்கு எது ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்குதோ, மனிதனுக்கு எது ஒரு சுறுசுறுப்பை ஏற்படுத்துமோ, அவனுக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு திருப்பாது எல்லாமே விளையாடலாம். இன்னைக்கு பாருங்க, நம்ம குதிரை சவாரி விளையாடலாம், நீச்சல் செய்யலாம். இதெல்லாம் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது. பாருங்க, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்லிருக்காங்க, ஓட்டப்பந்தயமும் கூடும். ஒரு அன்சாரி சஹாபி என்ன பண்ணாங்க, மதீனால அவங்க தான் மிகப்பெரிய நல்லா ஓடக்கூடியவங்க. அவர் என்ன பண்ணாங்க, பொது சபையில ஏலான் பண்ணாரு, இன்னைக்கு யாராச்சும் என்னை மிந்தக்கூடிய யாராச்சும் தான் முன்வாங்க. இதுவரைக்கும் யாரும் என்னை மிந்தினதே கிடையாது, என்னை தோற்கடிச்சதே கிடையாது. இதுவரைக்கும் நான் தான் வெற்றி பெற்று கொண்டு இருக்கிற ஓட்டப்பந்தயத்துல என்னை தோற்கடிக்கிறதுக்கு யாராச்சும் வாங்கன்னு சொல்லி அந்த அன்சாரி சஹாபி அறிவிப்பு செஞ்சார். அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு சஹாபி கேட்டாங்க, அனுமதி கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் இது மாதிரி நான் ஓட்டப்பந்தயம் போய் கலந்து கொள்ளலாமான்னு கேட்டாங்க. அப்படியே அனுமதி தந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட ஓட்டப்பந்தயம் வச்சிருக்கிறாங்க. இமாம் ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நம்மளாம் அமலங்கள் சில படிக்கிறோமா இல்லைங்களா, அந்த கிதாப் எழுதினவங்க எல்லா சுன்னத்தையும் ஹயாத்தாக்குனாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட மனைவி கூட ஓட்டப்பந்தயம் வச்சாங்க, அந்த சுன்னத்தையும் ஹயாத்தாக்கி இருக்காங்க. எல்லாத்தையுமே அவங்க சுன்னத் செஞ்சாங்க. அப்ப ஓட்டப்பந்தயம் விளையாடுவது கூடும். அடுத்தது சொன்னாங்க, இன்னொன்று ஈட்டி எய்தல், அம்பு எய்தல், இது எல்லாமே கூடும். வாலிபத்துடைய ஒரு வீரத்தை ஏற்படுத்தக்கூடிய எல்லா விளையாட்டுமே கூடும். இன்னைக்கு வரக்கூடிய எல்லா விளையாட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, மனிதனை ஒரு உயிருள்ள ஜடமாகக்கூடிய விளையாட்டு தான். மனிதன் இருக்கான அப்படியே ஒரு ஓரத்தில் உட்கார்ந்துக்கிட்டு அவனே மெய் மறந்து போயிடறான். அந்த அளவுக்கான விளையாட்டுகள் தான் இன்னைக்கு வந்திருக்குது. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு வாலிபன் இருக்கானே, வாலிபன் இப்படிப்பட்ட விளையாட்டு விளையாடணும். அது மூலமாக, அந்த விளையாட்டின் மூலமாக அவனுக்கு தெம்பு ஏறி அவன் தீனுக்கான உழைப்பு செய்யணும். அந்த மாதிரி விளையாட்டுகள் தான் விளையாடணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹபஷா ஷாம்லேருந்து ஒரு சில வீரர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மதீனாவில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அம்பு எய்துல பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை கூப்பிட்டு காமிச்சாங்க. ஆக இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம் விளையாடுவது கூடும். இன்னைக்கு போற அந்த ஃப்ரீ ஃபயரு, அந்த பப்ஜி, இதெல்லாம் முற்றிலும் தடுக்கப்பட்டது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எத்தனையோ வாலிபர்கள் திருமுனைகின்றனுங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு அவங்க தொழுகையை மறந்துட்டு அவங்க தாய் தந்தையில மறந்துக்கிட்டு எத்தனையோ பேர் நம்ம வாழ்க்கையை பறிப்போய் மனமாக இருக்குது. அந்த பிஸ்லாதரம் சொன்னாங்க, பாருங்க, இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது, வெறும் வணக்கத்தை மட்டும் போதிக்கல. வெறும் வணக்கத்தை மட்டும் போதிக்காம மனிதனுடைய இயற்கையான அவனுடைய தேவையும் அவளுக்கு அதை தேவையும் சொல்லியிருக்குது. சொன்னாங்க, ரப்பிஹுல் குலூப சாஅத்தன் ஃபசாஅத்தன், நீங்க ரொம்ப இபாதத்தில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்க வேணாம், கொஞ்ச நேரம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து உங்களுடைய உள்ளத்தை ரிலாக்ஸ் ஆகணும்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. ரிலாக்ஸ் ஆகி கொண்டுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவாங்க. அருமையான அல்லாஹ்வுடையவர்களே, இந்த விளையாட்டுகள்லாம் விளையாடுறது கூடும். எந்த விளையாட்டை விளையாடக்கூடாது அப்படின்னா, செஸ் போன்ற விளையாட்டை விளையாடக்கூடாது. செஸ் விளையாடக்கூடாது. லூடோன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு போன லூடோ வந்துருக்கு, இது விளையாடுவது கூடாது. தாயக்கட்டை விளையாடுவது கூடாது. கேரம் போர்டு விளையாடுவது கூடாது தான். கேரம் போர்டு இதெல்லாம் விளையாடக்கூடாது. செஸ் அறவே விளையாடுவது கூடாது. ஒரு ஹதீஸ்ல வந்துருக்குது, யாரும் செஸ் விளையாடுறாங்களோ அவங்க மீது நபியோட சாபம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆக லூடோ விளையாடக்கூடாது. லூடோ அதாவது தாயக்கட்டை, இன்னைக்கு முதல்ல தாயக்கட்டை விளையாண்டு இருந்தாங்க, இன்னைக்கு லூடோங்கிறது போன்லேயே வந்துருச்சு. இப்போ இந்த லூடோ விளையாட யார் இந்த தாயக்கட்டை விளையாடுறாங்களோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர் பன்றியுடைய இரத்தத்தின் மூலமாக தன் கையை சாயம் பூசிக்கொண்டாருன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு வர்ணனையை சொன்னாங்க. இந்த மாதிரி விளையாட்டுகளை விளையாடுவது கூடாது. சண்டை கோழி விடுறாங்க, ஆட்டு பந்தயம் விடுறாங்க, இதுவும் கூடாது. இது சண்டை கோழி, ஆட்டு பந்தயம், இதெல்லாம் விளையாடுவது என்பது கூடாது. எந்தெந்த விளையாட்டு சாமான்கள் ஒரு வியாபாரம் விற்கிறாரு,
ஸ்டேஷனரி ஸ்டோர் வச்சிருக்கிறாரு, ஃபேஷன் ஸ்டோர் வச்சிருக்காரு. இங்கெல்லாம் வந்து வியாபார பொருள்லாம் இருக்கிறப்ப அந்த விளையாட்டு பொருட்களை விற்கலாமா அப்படின்னா, எந்த விளையாட்டுல ஆகமாக்கப்பட்டிருக்குதோ அதெல்லாம் நீங்கள் அதை விற்கலாம். உதாரணமாக ஃபுட்பால், வாலிபால் இதெல்லாம் ஆகமாக்கப்பட்டது, இதெல்லாம் விற்கலாம். ஃபுட்பாலு, வாலிபாலு, கிரிக்கெட் பாலு, கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் விளையாடுவது கூடும். ஆனால் கிரிக்கெட் பார்ப்பது என்பது எனக்கு வீணான விஷயமாக இருக்குது. இந்த ஃபுட்பாலு, வாலிபால் இதெல்லாம் விற்பது கூடும். எந்த விளையாட்டெல்லாம் ஹராமாக இருக்குதோ அந்த பொருளாக விற்கக்கூடாது. உதாரணமாக செஸ் சொன்னோம், இந்த தாயக்கட்டை சொன்னோம், இதெல்லாம் இந்த கேரம் போர்டு இதெல்லாம் வந்து விற்பது என்பது கூடாது. எந்த விளையாட்டு மக்ரூஹாக இருக்குதோ, எது வீணான விஷயமாக இருக்குதோ, சிந்தனை மறுவிடக்கூடியதாக இருக்குதோ அதெல்லாம் விளையாடுவது கூடாது. நான் பாருங்க, இஸ்லாம் பாருங்க, ஒரு வணக்கத்தை மட்டும் சொல்லாம எவ்வளவு நுணுக்கமான விஷயங்கள் இதையும் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அருமையான அல்லாஹ்வுடையவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து எது நம்ம ஆரோக்கியமான விஷயத்தை நம்ம தொழுகை, நோன்பு போன்ற வணக்க விஷயத்தை சொல்லி தருவதை போன்று ஆரோக்கியமான விஷயத்தை சொல்லி தரும். பாருங்க, இன்னைக்கு செஸ் வந்து பரவலாக எல்லாருக்கும் விளையாண்டு தான் இருக்கிறாங்க. ஸ்கூல்லையும் விளையாடுறாங்க, எல்லாரும் விளையாடுறாங்க. இப்போ ஸ்கூல்ல சொல்லி தராங்க அப்படின்னா தீன் சொல்லப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நிச்சயமா அல்லாஹ் தஆலா நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் தஆலா படிக்காமலே அதிகமான ஞானங்கள் தரக்கூடியவனாக இருக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய நீதி. ஆக நம்ம இந்த தீனை கற்று தீனைப்படி செயல்படுவதாக நம்ம அனைவரும் ஆசிரியர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.